வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான செட்டிநாட்டு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு ஒரு கப்பு மாவுனா அதே அளவில் வெல்லம் சேர்க்கலாம். இல்லைன்னா முக்கால் அளவு இல்லைன்னா பாதி அளவு உங்களுக்கு கூட்டி குறைச்சி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். சுடு தண்ணியில் தான் பிசையணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு, நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி மாவு பிசைகிறதுக்கு. அதனால் சுடு தண்ணியில் தான் பிசையணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணிக்கு வந்து அளவு தேவையில்லை. உங்களுக்கு வந்து பிசைகிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவை. இப்போ அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இந்தளவுக்கு பிசைஞ்சு உருண்டையாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பக்கம் தண்ணி காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா காஞ்சதுக்கு முன்னாடியே இந்த உருண்டையாக இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்க்க முடியும், இந்த கொழுக்கட்டையெல்லாம். அதனால் ஒரு பக்கம் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய்ச்சி கொதிக்கட்டும் தண்ணி. நம்ம அது வரையும் இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறலாம். இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் அந்த மாதிரி உருண்டையாக ஒரே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம விருப்பம் தான் எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கோங்க, உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் செட்டிநாட்டிலலாம் இந்த மாதிரி தான் உருட்டி அதை வெயிலில் காய வச்சும் செய்வாங்க. இல்லைன்னா அப்படியே இட்லி குண்டால வேக வச்சு கூட இதை பால் கொழுக்கட்டையை செய்யலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவை தேய்க்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி தண்ணி கொதிக்குது. இப்போ ஒன்றா சேர்த்துக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெல்லத்தை வந்து சிறப்பாக கரைச்சி எடுத்துக்கலாம். மண் தூசி எதுவும் இருக்கும். அதனால் கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். தேங்காய் அரை மூடி எடுத்து அதையும் நல்லா துருவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சுடு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ரெண்டையும் இது கூட சேர்க்கணும். அதுக்காண்டி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடியே. அந்த மாவை கரைஞ்சிக்கிறது. அதனால் கொதிஞ்சதுக்கு முன்னாடி தான் ஒன்றா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா வேக தொட்டிக்கு ஸ்டவ்வை சிம்மில் இது கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உள்ளே மாவாக இருக்கும், வெளியில் மட்டும் வெந்திருக்கும். கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க தண்ணி. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மாவு வேக தொட்டிங்க. இந்த மாதிரி வேக வச்சுட்டு இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்ததுக்கு பின்னாடி இப்போ அந்த வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல சிரப்பு, அதையும் சேர்த்துக்கிடலாம்.
இது நல்லா கொதிஞ்சு நல்லா எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகி வரணும். அந்த மாவோடு சேர்ந்து இந்த இனிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வர்றப்ப இந்த தேங்காய் பால் அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் தண்ணியெல்லாம் கம்மியாக தொட்டிக்கு நம்ம வேக விடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். டைம் எடுத்துக்கிறோம். நல்லா வெந்தாதே கொஞ்சம் குழாலப்பாக வரணும். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி நல்லா திக்காக வர்றப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். அது வரையும் இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சுவையை கூட்டும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இது ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி. இப்போ வருங்காலத்தில் எல்லா பிள்ளைகளும் மறந்துடாமல் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க எல்லோரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.